ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்துல ஜியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தங்கலான். இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூவை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கிறோம். தங்கலான் படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தா, படத்தோட நாயகனான தங்கலான் அவருடைய கிராமத்து மக்களோட கேஜிஎஃப்க்கு தங்கம் எடுக்கலான்னு போறாங்க. அங்க போகும்போது அவங்க என்னெல்லாம் டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க அண்ட் தங்கம் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோட பிரீஃபான ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்கலான் அவரோட குடும்பத்தோட ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே பண்ணை அடிமை முறையில ஒரு மிராசுதாரர் கீழே வேலை பார்த்திருக்காங்க. தங்கலான் மட்டும்தான் தனக்காக கொஞ்சம் இடமாவது வச்சு அதுல விவசாயம் பார்த்திருக்காரு. இப்ப அந்த நிலத்தையும் புடுங்கி அவரையும் பண்ணை அடிமை முறை கீழே கொண்டு வந்து அவரையும் அடிமையாக்கி வச்சிடுறாரு அந்த மிராசுதாரர். இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலார் தங்க வயல்ல தங்கம் எடுக்க போற அந்த பூர்வீக குடியில இவங்களும் ஒருத்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் தங்கம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு, அங்க பாத்தீங்கன்னா ஆராத்தி அப்படிங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் கேரக்டர் இருக்கும், கிட்டத்தட்ட பேய் மாதிரி. அந்த பேயவே ஜெயிச்சு அங்க இருந்து தங்கத்தை எடுத்து கொடுத்திருப்பாங்க அந்த காலத்து சோழர் காலத்து ராஜாக்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்க கிட்ட அடிமையா இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பார்த்து வாங்கி கொடுத்த நிலத்தை இப்ப மிராஸ்தாரர் கீழே கொடுத்துட்டு இவங்க பண்ணை அடிமை முறையில இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த ஊருக்கு ஒரு வெள்ளக்கார துறை ஒருத்தர் வராரு. அவர் இந்த மாதிரி கேஜிஎஃப்க்கு தங்கம் எடுக்க போகணும், உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய முன்னோர்கள் தான் இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்காங்க, சோழர்களுக்கு திப்பு சுல்தான்களுக்கு எல்லாம் தங்கத்தை எடுத்து கொடுத்திருக்காங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் கேட்கும் போது எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர்னு சொல்றாரு. அதையும் யாரும் மதிக்கல. ஏன்னா அங்க பேய் இருக்குது, போனா உயிர் பழைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கு. அதையும் மீறி நம்ம விக்ரம், அதாவது தங்கலான், அவர் கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து கிளம்பி கோலார் தங்க வயலுக்கு போறாங்க. போற வழியிலேயே நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க. போய் அந்த இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெர்ஃபெக்டான இடத்தை கண்டுபிடிக்கல, ஓரளவுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க தேடுறாங்க தங்கம் கிடைக்கல. அதுக்கப்புறம் இவருக்கு தான் அந்த இடத்துக்கான கரெக்டான ரூட் தெரியும், இவன் தான் கரெக்டா அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சு கொடுப்பான்னு தங்கலான நம்பி அந்த கிளம்பந்துரையும் இவர் கூட போறாரு. அதுக்கப்புறம் இவங்க தங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆராத்தி அப்படிங்கிற அந்த சூப்பர் நேச்சர் கேரக்டர் இருக்கு இல்லையா, இவருக்கு தொடர்ந்து ஹாலுசினேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் தங்கலான் அப்படிங்கிற கேரக்டர். அதையுமே அவங்க பாக்குறாங்க. அந்த விஷயங்கள்ல இருந்தும் போராடி ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து தங்கத்தை எடுக்கணும் இல்லையா, தங்கம் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், நிறைய இடத்துல தோண்டணும். இதுக்காக நிறைய ஆட்கள் தேவை அப்படிங்கறதுனால இவருடைய கிராமத்து மக்கள் பண்ணை அடிமை முறையில இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே அதுல இருந்து விடுவிட்டு கூட்டு போறாரு. ஏன்னா வெள்ளக்காரர் போட்ட ஆர்டர், ஏன்னா அது வெள்ளக்காரன் காலத்துல நடக்கிற கதை அப்படிங்கறத மிராசுதாரர்களாலேயும் ஒண்ணும் பண்ண முடியும். அவங்களை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போய் தங்கத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தங்கம் கிடைச்சதா இல்லையா, அந்த ஆராத்தி அப்படிங்கிற கேரக்டர் யாரு, எதுக்காக விக்ரமோட ஹாலுசினேஷன்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, தங்கலான் ஃபர்ஸ்ட் யாரு அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்ற கதை தான் இந்த தங்கலான். இதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் தேர்வு. ஜியான் விக்ரம், பார்வதி பசங்களா நடிச்சிருக்கிறவங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் படத்துல வர அந்த ஜானி அப்படிங்கிற கேரக்டர், அவருக்கு ஒய்ஃபா வர கேரக்டர், பசுபதியோட கேரக்டர், அதுக்கப்புறம் கிளமந்துரையா வரவர், அவருக்கு ஹெல்ப்பரா வர ஒருத்தர், அவரோட ஃப்ரெண்டா வர ஒருத்தர்னு எல்லா கேரக்டருமே சூப்பரா எழுதப்பட்டிருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமா விக்ரமுக்கு பையனா வர அந்த பையனோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. எனக்கு அதை ஸ்பெஷல் மென்ஷனா சொல்லணும்னு தோணுச்சு. மிக முக்கியமா சொல்லணும்னா மாளவிகா மோகனன், அவங்களுக்கு இந்த படத்துல பெருசா டயலாக் கிடையாது, நார்மலா இருக்கிற மாதிரி சீன்ஸ் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த சூப்பர் நேச்சுரல் கேரக்டர், ஹாலுசினேஷன்ல வர கேரக்டர், அப்புறம் நார்மலா ரியலா வர கேரக்டர், இது எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி ஃபைட் சீன்ஸ் தான். அண்ட் அவங்க பேசுற டைலாக்ஸ், டைலாக்ஸ் அவங்களுக்கு டைரக்டா ஒருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி டைலாக்ஸ் இல்லனா கூட அவங்க பேசுற எல்லா டைலாக்ஸுமே ஒரு மாதிரி ஹாரரியா, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸா இருக்கும். அதை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இன்ஸ்டால வெறும் கிளாமரா போட்டோ போடுற ஒரு ஹீரோயின், கமர்ஷியலான படங்கள்ல நார்மலா போற ஒரு ஹீரோயினா மட்டும் தான் பார்த்திருப்போம். பட் இந்த படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமா இருக்கு. ரெண்டாவது விஷயம், ஜிவி பிரகாஷோட மியூசிக். படத்தோட அந்த டைட்டில் கார்டு ஆரம்பிக்கிறதுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் ஃபுல் படத்துலயே அவர் வாசிச்சு வச்சிருக்காரு. படத்தோட சவுண்ட் டிசைன் சூப்பரா இருந்தது. ஆம்பியன் சவுண்ட்லாம் எனக்கு ரொம்ப சூப்பரா தெரிஞ்சது. அண்ட் ஒரு சில இடங்கள்ல மியூசிக் மட்டும் கொஞ்சம் ஓவர் த டாப் போன மாதிரி இருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்கும் போது அவன் ரொம்ப இறைச்சலா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான்.
அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட எடிட்டிங். ஏன்னா இந்த படத்துல எடிட்டிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பகல் இரவு இந்த மாதிரி ஹாலுசினேஷன் நார்மல் இந்த மாதிரி நிறைய மேட்ச் கட்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தோட ஓவரால் எடிட்டிங்குமே எனக்கு செமையா இருந்தது. முக்கியமா ஸ்டன்ட் சீன்ஸ்ல எடிட்டிங் எல்லாமே அட்டகாசமா இருந்தது. ஸ்டண்ட்னு சொன்ன உடனே இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவே ஸ்டண்ட் தான். ஸ்டண்ட் சீன் எல்லாமே பக்காவா இருந்தது. எதுவுமே ஓவர் த டாப் இருக்கக்கூடாது. இதுல சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஃபைட்ஸ் இருக்கணும். அந்த காலகட்டத்துல மக்கள் எந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி சண்டை போட்டிருப்பாங்க அண்ட் அவங்க கீழே இருக்கிற ஆயுதங்கள் என்னென்ன, அதாவது துப்பாக்கி, வேல் கம்பு, அதுக்கப்புறம் அருவா, இவ்வளவுதான் கம்பு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் ஸ்டண்ட் மேக் பண்ணோம். அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமரா ஒர்க், டெக்னிக்கல் டீம் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஒரு சில டெக்னிக்கல் டீம் மைனஸா இருந்தது. அதை மைனஸ்ல பார்ப்போம். அண்ட் மேக்கிங் ஆகுமே இந்த படம் ரொம்ப ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான ஒரு படம். அதை வந்து பாரஞ்சித் அவர்கள் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. கதையா கான்செப்டா எடுத்துக்கிட்டோம்னா செம்மையா இருந்தது. இந்த படத்தோட மைனஸ் சைடு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைனஸா எனக்கு பட்டது படத்தோட விஷுவல் கிராபிக்ஸ், அதாவது சிஜி பெருசா இல்லவே இல்லை. ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அவ்வளவு பேர் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே பயங்கரமா இருந்தது. ஆனா அவங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டுமே அந்த சிஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த சீனை கெடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிஜி கொஞ்சம் மோசமா இருந்தது. ஏன்னா பாம்பு, கரிஞ்சிருத்த, அதுக்கப்புறம் மாடு, மயிலு, இது எல்லாமே சிஜி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதுதான் இந்த படத்துல இருக்கு ஒரு சில குறைகள்ல ஒண்ணு. ரெண்டாவது குறை, இந்த படத்தோட அந்த மியூசிக் இறைச்சலா இருந்தது அப்படி எனக்கு ஃபீல் ஆகல. பட் மத்தவங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் இந்த படத்தோட தான். அடுத்து இந்த படத்தோட அந்த ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே. ஏன்னா சர்பேட்டா படத்துல அந்த படம் 3 மணி நேரம் ஓடினாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும். இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா போறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இருந்தாலுமே அந்த படம் வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மிஸ்டீரியான விஷயத்த உள்ள வச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பட் அந்த வேர்ல்டுக்குள்ள உங்களால போகவே முடியலன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒட்டவும் ஒட்டாது. இந்த படம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரியும் தோணும். ரெண்டாவது, இந்த படம் நடக்கிற காலகட்டம் வேற அப்படிங்கிறதுனால அந்த லாங்குவேஜோட அடாப்ட் ஆகுறது, அந்த காலகட்டத்துக்கு மக்கள் பேசுற விஷயங்களோட அடாப்ட் ஆகுறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். அது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குறதுக்கான எந்த விதமான பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரணும்னா அதுக்குள்ள கொஞ்சமாவது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் சைட்ல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு மைனஸா தெரியலாம். ஏன்னா இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வர சில விஷயங்கள் இந்த படத்துல இருக்காது. இது முழுக்க முழுக்க பாரஞ்சித்தரோட அரசியல் பேசுற அண்ட் அது சம்பந்தப்பட்ட அந்த கேஜிஎஃபோட வழிகள், அந்த மக்களோட வழிகள், அத மாதிரி விஷயங்களை பேசுற, அது முழுசாவும் பேசாம அது ஒரு மிஸ்டரியா சொல்லக்கூடிய ஒரு கதையா இருக்கக்கூடிய படம் அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து அவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியாது. பட் மத்தபடி பிளைனா போய் பாக்குறவங்களுக்கு, இல்ல இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சு போய் பாக்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ஓரளவுக்காவது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் ஒரு டீசென்டான வாட்சா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.